வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்தக்கூடும், அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. திமுக எம்பி கனிமொழியின் 58வது பிறந்த நாள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து. 4வது நாளாக சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் வைகோ, தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருப்பரங்குன்றம் விவகாரம், மேல்முறையீட்டு வழக்கில் உயர் நீதிமன்றம் நாளை தீர்ப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் குடிமை பொருள் வழங்கல் துறை சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடப்பு ஆண்டில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு டெண்டர் விட்டு இறுதி செய்யப்பட்டு பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நேற்று நடைபெற இருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி திலாஸ்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் தீப விவகார மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவற்றை டிசம்பர் 1 அனுமதித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கமான இடங்களை தவிர தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை கோவில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் கோவில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இம்மனுக்கள் நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்து வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளனர். 4வது நாளாக சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டு வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் இருந்து மதுரை வரை சமத்துவ நடைபயணம் மேற்கொள்கிறார். அதன்படி கடந்த 2ஆம் தேதி திருச்சி உழவர் சந்தை திடலில் இருந்து வைகோ தனது சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார். இந்நிலையில் நேற்று 3வது நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வைகோ நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனை அடுத்து நேற்று மாலை விராலிமலையில் மறுமலர்ச்சி திராவிட இயக்கத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிமுறைக்கு ஒப்ப சகமாக சகோதரராக சக மனிதர்களாக இணைந்து நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் அந்த நிலையை நாசப்படுத்துவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை துடைத்தெறிவதற்காகவே இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு இருப்பதாக கூறினார். இந்நிலையில் 4வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு 500க்கும் மேற்பட்டோர் நடைபயணத்தில் கலந்து கொண்டனர். அப்போது வழி நெடுகிலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காக நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என்று கனிமொழி எம்பிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி இன்று தனது 58வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கனிமொழி எம்பி வாழ்த்து பெற்றார். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் பெண் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் திமுக கனிமொழி எம்பிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் நிலவும் சுழற்சி காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கும், 8ஆம் தேதி கடலோர தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஜனவரி 10ஆம் தேதி தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாகவே நீடிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் எனவும், அதிகாலை லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், வெயில் குறைவாகவே நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவிலில் திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. சோளிங்கர் பஜார் தெருவில் அருள்மிகு ஸ்ரீ கனக சாம்பாள் சமேத சோழபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திருவாசகம் ஒப்புவித்தனர். இறுதியாக திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் சோழபுரீஸ்வரர் அறக்கட்டளை குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2000 பேருக்கு வேட்டி மற்றும் சேலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் 2வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சீனிவாசன் தலைமையில் 2000 பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினர். மேலும் கோல போட்டிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,04,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தங்கம் விலை உச்சம் தொட்டு வந்த நிலையில் 2026 புத்தாண்டின் முதல் நாளே தங்கம் விலை குறைந்து நகை பிரியர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. தொடர்ந்தும் கடந்த 3ஆம் தேதி காலை ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்ததால் நகை பிரியர்கள் உற்சாகம் அடைந்தனர். அதன்படி கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,01,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் வாரத்தின் முதல் வேலை நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,680 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,01,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு அடுத்தபடியாக பெண்களிடம் செல்வாக்கு மிக்க தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திகழ்கிறார் என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சருமான எஸ். சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், இந்தியாவிலேயே பெண்களுக்கான மகத்தான திட்டங்களை தருவதில் சிறந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறார் என புகழாரம் சூட்டினார். ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உழைக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருப்பதாக கூறிய அவர், கிரிக்கெட்டில் சொல்வது போன்று அவர் அடிக்கும் ஒவ்வொரு பாலுமே சிக்ஸராக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஆனால் இந்தியாவிலேயே இன்றைக்கு அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. ஒரே தலைவராக நம்முடைய முதல்வர் தான் இருக்கிறார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர். காஷ்மீர்ல போய் கேட்கிறாங்க, முன்னாள் முதல்வர் பேட்டி கேட்கிறாங்க. அவங்க தாய்மொழி காஷ்மீரியில பேட்டி கொடுக்குறாங்க.
அப்ப பேட்டி கேட்கறவன் வந்து நீ உருதுல பேசுன்னு சொல்றான். அந்த அம்மா சொல்றாங்க, என்ன கேட்கறீல்ல, தமிழ்நாட்டில் போய் நீ வந்து அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்க முடியுமா? அவர் தமிழ்ல தான் சொல்றார். நீ இந்தியில் கேட்டாலும் ஆங்கிலத்தில் கேட்டாலும் அங்கு அவர் எப்படி தமிழை பேசுறாரோ அதே வழியில் நான் காஷ்மீரியின் தாய்மொழி தான் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார்னா, இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தான் எல்லோருக்கும் ரோல் மாடலாக இருக்கிறார். எல்லா இடத்திலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டில் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது. 4 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கலை எதிர்பார்த்து அனைத்து தரப்பு பொதுமக்களும் காத்திருக்கின்றனர். இதனை முன்னிட்டு ஈரோட்டில் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு 450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மூடியுடன் கூடிய பானை தற்போது 500 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிராமங்கள் மட்டும் இன்றி நகர பகுதி மக்களும் மண் பானைகளில் பொங்கல் வைக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மண் பாண்டங்களை பயன்படுத்துவதற்கான சூளை அமைப்பதற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே துணை முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. ஆலங்குடி அடுத்த திருவரங்குளத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கபடி போட்டி நடத்தப்பட்டது. 48 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார். இறுதிப் போட்டியில் புதுக்கோட்டை மாவட்ட அணியும் தஞ்சாவூர் மாவட்ட அணியும் மோதிய நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட அணியினர் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே VSRA அரசு மழலையர் பள்ளியில் 52 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பொள்ளாச்சி அடுத்த VSRA அரசு மழலையர் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 52 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. 52 ஆண்டுகளுக்கு முன்பு மழலை பள்ளியில் குழந்தைகளாக பயின்ற மாணவர்கள் தற்போது தள்ளாடும் வயதிலும் ஓய்வு பெற்ற நிலையில் தங்களது முன்னாள் பள்ளி நண்பர்களையும் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களையும் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல் இப்பள்ளியில் பயின்ற வானிலை ஆய்வு மைய முன்னாள் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தன்னுடைய பால்ய கால நினைவுகள் குறித்து பகிர்ந்து கொண்டார். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தள்ளாடும் வயதில் உள்ள ஆசிரியர்களிடம் அடி வாங்கி தங்களது பழைய நினைவுகளை கொண்டு வந்தனர். தொடர்ந்து அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியான தருணம் இது, நிறைவான நாள். இந்த நாளில் நாங்கள் எங்கள் நண்பர்களெல்லாம் சந்தித்தோம். ஒவ்வொருவரும் பல தளங்களில் வாழ்க்கையின் காலத்தின் போக்கின் காரணமாக வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதிலும் இன்று சந்தித்த பொழுது பல இனிய நிகழ்வுகளை, அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். குறிப்பாக இது ஒரு மிகவும் நிறைவான நாள். ரஷ்யா கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா உதவவில்லை என்றால் மேலும் வரியை உயர்த்தக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் நிர்பந்தங்களை மீறி ரஷ்யாவில் இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் கடந்த நவம்பர் மாதம் அதிகரித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை ரஷ்யா பயன்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். அதன் காரணமாக ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கடந்த அக்டோபர் மாதம் பொருளாதார தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்தன. ஆனால் இந்தியன் ஆயில் உள்ளிட்ட வேறு நிறுவனங்கள் இறக்குமதியை அதிகரித்துள்ளன. இதனிடையே ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்காவிட்டால் இந்திய பொருட்கள் மீதான தற்போதைய வரிகள் உயர்த்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்தக்கூடும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. திமுக MP கனிமொழியின் 58வது பிறந்த நாள், முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து. 4வது நாளாக சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார் வைகோ, தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருப்பரங்குன்றம் விவகாரம், மேல்முறையீட்டு வழக்கில் உயர் நீதிமன்றம் நாளை தீர்ப்பு.
தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.